Hello friends, welcome to my channel Secret Recipe. இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபி ஸ்டார்டர் ரெசிபி காலிஃப்ளவர் 65. இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் கார்ன்ஃப்ளவர், கடலை மாவு, அரிசி மாவு, சீரகத்தூள், மிளகுத்தூள், மல்லித்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு. காலிஃப்ளவர் 65 நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப ஆப்டான ரெசிபி. சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம், அதோட இது ஃப்ரைட் ரைஸுக்கும் ரொம்ப நல்ல சைட் டிஷ்ஷா இருக்கும். இது ரொம்ப மொறுமொறுன்னு இருக்கிறதுனால குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சீக்ரெட் ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ தட் நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்துடும். இப்ப வாங்க இந்த காலிஃப்ளவர் 65 எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இப்ப ஒரு காலிஃப்ளவர் எடுத்து சின்ன சின்ன பீசஸா நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். நமக்கு சில்லிக்கு இந்த அளவு இருந்தா போதும். இந்த சைஸ்ல நீங்க ஈவனா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நம்ம இதை சுடு தண்ணியில போட்டு நம்ம இதை எடுக்க போறோம். நான் இப்ப பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி வச்சிருக்கேன். நம்ம காயெல்லாம் மூழ்கிற அளவுக்கு நீங்க தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறமா அதுல கொஞ்சமா நான் மஞ்சத்தூள் சேர்த்திருக்கேன். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதுல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காய் இதுல நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். நம்ம காலிஃப்ளவர் சுத்தம் பண்றதுக்காக தான் இந்த ப்ராசஸ் நம்ம செய்யறோம். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்ப பாருங்க, நான் தண்ணியில இருந்து காய் வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. இப்ப நமக்கு காலிஃப்ளவர் பாக்குறதுக்கு நல்ல சுத்தமா இருக்கு பாருங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதோட 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன். கூட 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன். நமக்கு அரிசி மாவு சேர்த்து செய்யும் போது நமக்கு காலிஃப்ளவர் ரொம்ப கிறிஸ்பியா வரும். அதோட கொஞ்சமா சீரகத்தூள் சேர்த்திருக்கேன், கொஞ்சமா மிளகுத்தூள் சேர்த்திருக்கேன். இந்த டிஷ்க்கு தேவையான காரம் சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சமா வாசனைக்காக நான் மல்லித்தூள் சேர்த்திருக்கேன். இதோட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதெல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு நீங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ரொம்ப அதிகமா போச்சுன்னா நமக்கு காலிஃப்ளவர்ல இந்த மசாலா ஒட்டாது. அதனால நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நீங்க ஒரு திக் பேஸ்டா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நம்மளோட மசாலா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நீங்க இந்த கன்சிஸ்டன்சில மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப இந்த மசாலால நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற காலிஃப்ளவரை இதுல நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கோட் பண்ணிக்கலாம். நீங்க காலிஃப்ளவர் மசாலாவோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நமக்கு எல்லா காலிஃப்ளவர்லயும் மசாலா நல்லா ஒட்டணும். சோ நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்க நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, மசாலா நல்லா காலிஃப்ளவர்ல ஒட்டி இருக்கு பாருங்க. நீங்க இந்த மாதிரி திக் பேஸ்டா இருந்தாதான் நமக்கு மசாலா வந்து காலிஃப்ளவர்ல நல்லா ஒட்டும். ஸோ இதை நம்ம ரெடி பண்ணியாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ண போறோம். அதுக்கு தேவையான எண்ணெய் நான் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நீங்க காலிஃப்ளவர் எடுத்து ஒன்னொன்னா நீங்க தனித்தனியா எப்படி போட்டுக்கோங்க. நமக்கு எண்ணெய் ரொம்ப கொதிக்க கூடாது, அதோட ரொம்ப கம்மியாவும் இருக்கக்கூடாது, மீடியம் சூட்ல இருக்கணும். அப்பதான் நமக்கு காலிஃப்ளவர் சில்லி நல்லா வரும். நமக்கு இந்த மாதிரி தனித்தனியா இருந்தா நமக்கு திருப்பி விடுறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். இது ஒன்னோட ஒன்னு ஒட்டிட்டு இருந்தா நமக்கு திருப்புறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால நீங்க இந்த மாதிரி தனித்தனியா நீங்க போட்டுக்கோங்க. இப்ப ஒரு சைடு ரெடி ஆயிருச்சு. அடுத்த சைடு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். அந்த சைடும் நல்லா கிறிஸ்பி ஆகட்டும். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. நீங்க ரொம்ப ஹையா வைக்கும் போது நமக்கு சீக்கிரமா கரிஞ்சிரும். ஸோ நீங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நீங்க வேக வச்சுக்கோங்க. நமக்கு இந்த சைடும் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்ப நமக்கு காலிஃப்ளவர் 65 ரொம்ப கிறிஸ்பியா வந்திருக்கு. இது ரெடி ஆன உடனே நீங்க எண்ணெயில இருந்து எடுத்து நல்லா எண்ணெயை வடிச்சுக்கோங்க. வடிச்சுட்டு இது ஒரு டிஷ்யூ பேப்பர்ல நீங்க மாத்தி வச்சுக்கோங்க. இந்த டிஷ்யூ பேப்பர்ல வைக்கும் போது காலிஃப்ளவர்ல இருக்கிற எக்ஸ்ட்ரா ஆயில் எல்லாமே டிஷ்யூ பேப்பர்ல உறிஞ்சிரும். ஸோ நீங்க டிஷ்யூ பேப்பர்ல வச்சுக்கோங்க. இப்ப அடுத்த பேட்ச் நம்ம போட்டுடலாம். நீங்க போடும்போது இந்த மாதிரி தனித்தனியா நீங்க போட்டுக்கோங்க. இப்போ இதுவும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை வடிச்சு எடுத்துடலாம். எண்ணெயில இருந்து எடுத்து நம்ம டிஷ்யூ பேப்பர்ல மாத்தி வச்சுக்கலாம்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த காலிஃப்ளவர் 65 நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். அதோட இது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, மேலே பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கு. இதை உள்ள பார்க்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இது சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம், அதோட ஃப்ரைட் ரைஸ்க்கும் இது ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இது ஈவினிங் ஸ்நாக்ஸா நம்ம கொடுக்கும்போது பெரியவங்கள்ல இருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சீக்ரெட் ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். தேங்க்யூ. டேக் கேர். பை பாய்.